நல்ல நேரம் முடியறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. முதல்ல பொண்ணை பாத்துக்கலாம், மத்தெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஒரு நிமிஷம், நாங்க அப்படியே திரும்பி போயிருப்போம். அது அவ்வளவா மரியாதை இருக்காதுன்னு தான் வந்தோம். போலீஸ் எங்களை பிடிச்சத சகுன தடையா நினைக்கிறோம். அதனால இங்க சம்பந்தம் பண்ண எங்களுக்கு சம்மதம் இல்ல, மன்னிச்சுக்கங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்களும் ஒரு பொம்பளை தானே. பொண்ணு பாக்குறப்ப சகுனத்தை பாக்காதீங்க, பொண்ணோட குணத்தை பாருங்க. 3ல சனி இருக்கா 4ல செவ்வாய் இருக்கான்னு பாக்காதீங்க. மனசுல சுத்தம் இருக்கா, நாக்குல சத்தியம் இருக்கான்னு பாருங்க. தம்பி, நீங்க பேசுறது நாத்திகம், நாங்க பேசுறது எங்க நம்பிக்கை. எங்களை வற்புறுத்தாதீங்க, நாங்க வரோம். யோ நிந்து பேசியா? நீ பாட்டுக்க நம்பிக்கை நாத்திக்கன்னு பேசிட்டு போனா என்ன அர்த்தம்? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மணி, தேவையில்லாம டென்ஷன் ஆகாது, அமைதியா இரு. தப்பு அவங்க மேல இல்லடா. அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் பேர் என்ன? ஏய் இங்க வாடா, இங்க வாடா. ஒருத்த வெயில நின்னு கையாட்டறல. வா வா இப்படி வா. என்ன சார்? ஆர்சி புக், எஃப்சி லைசென்ஸ், பெர்மிட் எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கா? அப்ப 50 ரூபா. எல்லாம் இருந்து 50 ரூபாவா? என்ன அப்படி பாக்குற? இதுல எது இல்லனாலும் 100 ரூபா வேணும். லஞ்சமா கேக்குறே? கண்டுபிடி சார்ப்பா. ஒரு இல்ல லெட்டர் வாங்கி லெட்டர் டு எடிட்டர் எழுதி போடு. என் பேரு சுப்ராயன். சீக்கிரம் பாத்து அனுப்புறேடா. நேக்கு ஒரு கணபதி ஹோமம் இருக்கு. சமத்தா தட்சணை கொடுத்து போயிட்டே இருங்கோ. தட்சணையா? கொடுத்துடுறேன். இது கூட நல்லா இருக்கு. இப்படி சவாரி வரவெல்லாம் சமத்தா கொடுத்துட்டா எங்களுக்கு வாங்குற வேலை மிச்சமோ. சீக்கிரமா கொடுத்துட்டு போங்கோ. வாங்கோ. கீழே விழுந்துருவையா? உன்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா கெட்டு போச்சு தெரியுமாடா? 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 கவர்மெண்ட்ல உனக்கு மாச சம்பளம், போனஸ், பிஎஃப், பென்ஷன், இஎஸ்ஐ, அலவன்ஸ், குவார்டர்ஸ் இப்படி எல்லா வசதியும் கொடுத்தா கூட இப்படி ரோட்ல நின்னு 50 100 கை நீட்டி வாங்கிக்கிட்டு அது ஆள் கடத்துற வண்டியோ ஆயுதம் கடத்துற வண்டியோ கண்டுக்காம விட்டுட்டா நாட்டுல குற்றமும் வன்முறை எவ்வளவு குறையும்? கௌரவமான போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படி ரோட்ல நின்னு பிச்சை எடுக்கிறத விட நீ நிஜமாவே பிச்சை எடுக்கலாம்டா. ஐயா அம்மா அம்மா போயா போறம்மா. ஐயா பாபா, ஐயா போயா. ஐயா தாயே, அம்மா தாயே. கத்தி உடையில கற்பழிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கன் பாயிண்ட்ல பிச்சை எடுக்க வச்சுட்டாங்களே. அம்மா கை கால்லாம் நல்லா இருக்குல்ல, அப்புறம் பிச்சை எடுக்கிற? டைம் பாஸ்க்கு நீ வேற போமா. ஏயா சில்லற இருக்கு? எதுக்கு சார்? அதான் சிக்னல்ல பிச்சைக்காரன் வருவான்ல. அம்மா நில்லு. நீ ஆட்டோ ஸ்டேஷன் டிராஃபிக் கான்ஸ்டபிள் நீ? என்னையா இங்க நின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? சார் உடனே பாக்காதீங்க, உள்ளமா பாருங்க. 2 பேரு அங்கிட்டு இங்கிட்டு நின்னுகிட்டு கன் பாயிண்ட்ல பிச்சை எடுக்க விட்டாங்க சார். யார் அது? உனக்கும் இடம் உண்டு. அதே பாட்டு. உனக்கும் இடம் உண்டு. அருள் மணக்கும். ஏயா ஊர் ரேஞ்சுக்கு வந்துட்டானுங்களா? யோ ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. பணத்தை சாப்பிட முடியாது, காசை குடிக்க முடியாது. யோ எடியா, முதல்ல எடியா, கிளப்பியா. இவங்க ஏற்கனவே நம்ம ஆளுங்க நிறைய பேரை நாடம் கட்டி லங்கோட அவுத்திருப்பாங்க போல இருக்க. போங்கய்யா போங்கய்யா, சாலை விதிகளை மீறாமல் போங்கய்யா போங்கய்யா. சார் நான் உங்ககிட்டயே மாட்டேன், எல்லாம் கரெக்டா இருந்தாலும் கறக்காம விட மாட்டீங்க. இந்தாங்க 50 ரூபா. அம்மா அறிவு இருக்கா உனக்கு? நான் உன்னை கேட்டேயா? ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. பணத்தை சாப்பிட முடியாது, காசை குடிக்க முடியாது. இனிமே நீ வீலே இல்லாம ஓட்டு உன்னை நான் கேட்பேன்.